புதுமனை புகும்போது பசுவை உள்ளே அழைப்பது ஏன்? இதன் பின்னால் என்ன அர்த்தம், என்ன ஆன்மீக தத்துவம் என்பதை தெரிந்து கொள்வோம். புது வீடு கட்டி அதில் முதல் முறையாக குடியேறும் நாளை கிரகப்பிரவேசம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் பசுவை வீட்டிற்குள் அழைப்பது ஒரு பாரம்பரிய வழக்கம். ஆனால் இதற்கு சும்மா பழக்கம்தான் காரணமா, இல்லையா ஒரு ஆன்மீக அர்த்தம் கொண்டது? பசு நம் பாரம்பரியத்தில் கோமாதா என்று அழைக்கப்படுகிறாள். அவள் விஷ்ணுவின் சக்தியான லட்சுமி தேவியின் அவதாரம் என்று கருதப்படுகிறாள். அதனால் பசு வீட்டுக்குள் வரும்போது அது அதிர்ஷ்டமும் செல்வமும் வீட்டில் நுழைகிறது என்று நம்பப்படுகிறது. மறுபடியும் ஒரு ரகசியம் உண்டு. பசு மூச்சு விடும்போது உண்டாகும் பிராணவாயு அந்த வீட்டில் நன்மை தரும் சக்தியை பரப்புகிறது. அந்த ஆற்றலை வீட்டில் தீய சக்திகள் இருந்து காத்து சுப ஆற்றலை உருவாக்குகிறது. ஆனால் தான் கிரகப்பிரவேசத்தின் போது பசுவை அழைத்து அவளுக்கு பூ மாலை வாழைப்பழம் அளிக்கிறார்கள். இது ஒரு நன்றி குறியீடு. நீங்கள் வீட்டில் லட்சுமி சக்தியாக வருகிறார் என்று சொல்லும் விதமாக அமைகிறது. அதுவே பசு அழைப்பது என்பது ஒரு சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக விதி. அந்த பசு நம் வீட்டில் நுழையும் தருணம் அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் தருணம். அதனால் முறையாவது யாராவது வீடு போகும்போது அந்த பசுவின் அடிகள் மட்டுமல்ல, லட்சுமி தேவியின் அருள் கூட உங்கள் வீட்டுக்குள் நுழைகிறது என்பதை நினைவு கொள்ளுங்கள். இதுபோல் ஆன்மீக ரகசியங்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.